துவாரகையிலே கிருஷ்ணருடைய உதவியை தேடி வருகின்றான் துரியோதனன். அர்ஜுனனும் உதவி கேட்க வருகின்றான். போர் என்னவோ உறுதியாகிவிட்டது, மகாபாரத போர். ஆனால் கிருஷ்ணருடைய உதவி தேவைப்படும் அல்லவா? அதனால் இருவரும் காத்து கொண்டிருக்கிறார்களாம் கிருஷ்ண பரமாத்மாவை பார்ப்பதற்காக. கிருஷ்ணர் துயில் கொண்டுள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அப்பொழுது முதலில் வந்த துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலைமாட்டிக்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்றான். அர்ஜுனன் பிற்பாடு வருகின்றான். அவன் என்ன பண்றான்? கிருஷ்ணருடைய கால்மாட்டில் நின்று கொண்டிருக்கின்றான். கிருஷ்ணர் தூங்குவது போல் நடிக்கின்றார். அவர் கண்ணை திறந்து முதலில் பார்த்தவுடன் அர்ஜுனனைத்தான் கேட்கின்றார். எங்கே வந்தாய் அர்ஜுனா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது துரியோதனன் சொல்கின்றானாம், கிருஷ்ணா, நான் தான் முதலில் வந்தேன், எனக்கு உன்னுடைய உதவி வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்று, என்னுடைய படைபலங்கள் உங்களுக்கு துணையாக வரும், அல்லது நான் ஆயுதமின்றி உங்களுக்கு அருகில் நிற்பேன், எது வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது துரியோதனன் என்ன கேட்கின்றான்? எனக்கு படைபலம் வேண்டும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டுக்கொண்டு போய்விடுகின்றானாம். ஆனால் அர்ஜுனன் என்ன கேட்கின்றான்? கிருஷ்ணா, நீ என்னுடன் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கேட்கின்றானாம். அப்பொழுது துரியோதனன் சென்று விட்டான். இப்பொழுது கிருஷ்ணர் கேட்கின்றார், ஏன் பார்த்தா, நான் மட்டும் இருந்தால் போதுமா, என்னுடைய படைபலம் உனக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அர்ஜுனன் சொல்கின்றானாம், கிருஷ்ணா, நீ இருந்தாலே எங்களுக்கு வெற்றி நிச்சயம் அல்லவா, உன்னுடைய அருகாமையும் உன்னுடைய தரிசனமும் கிடைத்தாலே எங்களுக்கு வெற்றி உறுதியாகிவிடும். இது தெரிந்துதான் நான் நீங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று கேட்டேன். பணிவும் பக்தியுமே நம்முடைய முயற்சிக்கும் உயர்வுக்கும் வழிவகுக்கும், அதுவே காரணமாக இருக்கும். எத்தனை புத்தி சாதுரியம் இருந்தாலும், எத்தனை அதிர்ஷ்டம் இருந்தாலும், இறைவனுடைய துணை இல்லை என்று சொன்னால் அத்தனையும் வீண். இறைவன் துணை நின்றால் மட்டுமே அத்தனையும் நமக்கு வெற்றியாக வசப்படும். இதை புரிந்து கொண்டான் அர்ஜுனன். அதனால் கிருஷ்ண பரமாத்மாவே தாங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்ற உறுதியான உண்மையை கேட்டு பெற்றார். இதுவே அவன் பெற்ற வரமாகும். ஜெய் கிருஷ்ணா.